இன்று உலக அளவில் மக்களிடையே அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ள விவகாரம் எப்ஸ்டீன் கோப்புகள். 30 லட்சத்திற்கு மேல் இருக்கும் குற்றப்பத்திரிகைகள் உள்ள ஒவ்வொரு செய்திகளும் ஒட்டுமொத்த உலகையே உலுக்கியிருக்கு. பல மைனர் சிறுமிகளை பாலியல் தொழிலில் வலுக்கட்டாயமாக ஈடுபடுத்தியது, மனித கறிகளை சமைத்து உண்டது என பல்வேறு குற்றங்களுக்கான அமெரிக்காவில் தொழிலதிபராக இருந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. அவர் உயிரிழந்த நிலையில தற்போது இது குறித்த வீடியோ மற்றும் புகைப்பட ஆதாரங்கள் வெளியிடப்பட்டது உலக மக்கள் அனைவரிடமே பேசுபொருளாக மாறியிருக்கு. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வாழ்க்கை போலவே கடந்த 2006ஆம் ஆண்டு இந்தியாவையே உலுக்கிய ஒரு வழக்கு தான் நிதாரி வழக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் நிதாரி பகுதியில் உள்ள பங்களாவில் வசித்து வந்த மொகிந்தர் சிங் என்ற அவரது வீட்டில் வேலை செய்து வந்த சுரேந்தர் ஆகிய இருவரும் சேர்ந்து கடந்த 19 வருடங்களுக்கு முன் அந்த பகுதிக்கு அருகிலுள்ள நொய்டா என்ற பகுதியில் வசித்து வந்த ஏழ்மையான குடும்பங்களைச் சேர்ந்த சிறுமிகளை மற்றும் இளம் பெண்களை கடத்தி வந்து பாலியல் வன்கொடுமை செய்து அவர்களை கொலை செஞ்சிருக்காங்க. பிறகு அவர்களது உடல்களை தனித்தனியாக வெட்டி பங்களாவை சுற்றியுள்ள கால்வாய்களில் வீசியிருக்காங்க. மேலும் சில உடல்களை குழி தோண்டி புதைத்தும் வைத்திருக்காங்க. பல நாட்களாகவே அந்த பகுதியில் குழந்தைகள் காணாமல் போவது வழக்கமாகவே இருந்து வந்த நிலையில கடைசியாக ஒரு பெண் காணாமல் போன போது அவர் மொகிந்தர் சிங் வீட்டிற்கு சென்றதை பார்த்த அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் சந்தேகத்தின் பேரில் அந்த வீட்டிற்கு அருகே சென்று பார்த்திருக்காங்க. அப்போது வீட்டிற்கு பின்புறம் இருக்கும் கால்வாயில இருந்த மண்டையோட்டை பார்த்து அதிர்ச்சி அடைந்து காவல்துறையினருக்கு போன் செஞ்சு இது குறித்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கால்வாயை சோதனை செய்த போது அதில் பல பெண்களின் எலும்புக்கூடுகள் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. இதனைத் தொடர்ந்து பங்களாவின் உரிமையாளர் மொகிந்தர் சிங்கை கைது செய்து அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. விசாரணையில் மொகிந்தர் சிங்கும் அவரது வேலைக்காரரான சுரேந்தரும் சேர்ந்து நொய்டா பகுதியில் மிகுந்த வறுமையால் வாடும் குடும்பங்களில் உள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகளை கடத்தி அவர்களை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்று புதைத்து தெரிய வந்திருக்கு. மேலும் வேலைக்காரரான சுந்தர் 16 வயதுடைய பெண்களை கொன்று அவர்களது சடலத்துடன் உடலுறவு வைத்து கொண்டு பின்னர் அந்த பெண்களின் உறுப்புகளையும் அறுத்து சாப்பிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து இருவரையும் கைது செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க. அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின்படி பங்களாவையும் சுற்றியுள்ள பகுதிகளில் தோண்டி கொலை செய்யப்பட்ட பெண்களின் உடலை கைப்பற்றிய போலீசார் உடல்களை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இருவருக்கும் மரண தண்டனை விதித்து உத்தரவிட்டிருக்கு. இதனைத் தொடர்ந்து தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில 2023ஆம் ஆண்டு இந்த வழக்கு மொகிந்தர் சிங் தவறு செய்ததற்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை என அவரை விடுதலை செஞ்சிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து மீண்டும் கடந்த நவம்பர் மாதம் விசாரிக்கப்பட்ட இந்த வழக்கில் சுரேந்தரும் குற்றவாளி என்பதற்கு போதுமான அடையாளங்கள் இல்லை என தீர்ப்பளித்தது. எனவே அவரும் தற்போது சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்காரு. நாட்டையே உலுக்கிய இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் 2 குற்றவாளிகளும் தண்டனையில் இருந்து தப்பித்த சம்பவம் நாட்டு மக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.